ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸ் 18ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக்கோட நேமும் பார்க்க போகிறோம். அதை பற்றின டீட்டெயில்ஸும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் என்னெல்லாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஃபேப்ரிக்கோட நேம், ஓகேவா, அது என்ன ஃபேப்ரிக் அப்படிங்கிறத பார்ப்போம். செகண்ட் ஒன் ஃபைபர், அது எதுலேருந்து தயார் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது அந்த கிளாத்தை இயற்கையாக கிடைக்கிற பொருளை வச்சு, அதாவது அந்த பஞ்சு மாதிரியான ஐட்டத்தை வச்சு அந்த கிளாத்தை ரெடி பண்ணியிருக்காங்களா, அப்படி இல்லைன்னா செயற்கையாக கிடைக்கிற பொருளை வச்சுட்டு அந்த கிளாத்தை ரெடி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபைபர் கண்டென்ட், ஓகேவா. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் ப்ரீத்தபிலிட்டி தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரெஸ்ஸை வியர் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு மூச்சு திணறல் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது எந்த அளவுக்கு இந்த கிளாத் தடுக்கும் அப்படிங்கிறதான் இதில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் கம்ஃபர்ட். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிளாத் நம்ம வியர் பண்ணும்போது ஸ்டிஃபாக நிற்குமா, அப்படி இல்லைன்னா வலிக்கிட்டு போகுமா, அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி சில கிளாத்லாம் சுழுன்னு அரிக்கும் வந்துடுமா, அந்த மாதிரி இந்த கிளாத் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத பர்சன்டேஜில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபிஃப்த் ஒன் ஃபங்க்ஷன். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ட்ரெஸ்ஸை வியர் பண்ணும்போது நல்லா காத்தோட்டமாக இருக்குமா இல்லை வெக்கையாக இருக்குமா அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன் wrinkle resistant. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில கிளாத்னா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஒன் டைம் வாஷ் பண்ணாலே அந்த கிளாத் சுருங்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சுருங்குமா இல்லையா அப்படிங்கிறதா wrinkle resistant, ஓகேவா. செவன்த் ஒன் மிஷினில் வாஷ் பண்ண முடியுமா, வாஷ் பண்ண முடியாதா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம், ஓகேவா. இந்த 7 பாயிண்ட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது காட்டன், தமிழில் பருத்தி. இது நேச்சுரல் ஃபைபர், நேச்சுரலாக கிடைக்கிற பஞ்சை வச்சு காட்டன் கிளாத்தாக ரெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்டிச் பண்ணுவாங்க. இந்த காட்டன் கிளாத்தில் நிறைய ட்ரெஸ் நம்ம வியர் பண்ணியிருப்போம். சாரீ, குர்தா, கவுன், அதே மாதிரி கிட்ஸுக்குமே நிறைய ட்ரெஸ் வியர் பண்ணியிருப்போம். இந்த காட்டனோட இன்னும் நிறைய மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணி இன்னும் நிறைய கிளாத் ரெடி பண்ணுவாங்க. அதாவது சில்கோட சேர்த்து சில்க் காட்டன் அப்படி சொல்லுவாங்க, ரயானோட சேர்த்து ரயான் காட்டன் சொல்லுவாங்க, சிஃபானோட சேர்த்து சிஃபான் காட்டன் கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி காட்டன் கூட நிறைய மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணி நிறைய கிளாத் தயார் பண்ணுவாங்க. இந்த மாதிரி காட்டன் கூட நிறைய மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணி அவங்க கிளாத் ரெடி பண்ணுறதுனால அது நேச்சுரலாகவும் இருக்கும், அதேமாரி சிந்தட்டிக்காகவும் இருக்கும், ஓகேவா. ஓகே, இந்த காட்டன் மெட்டீரியலோட ப்ரீத்தபிலிட்டி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 80%. இதை வியர் பண்ணும்போது 99% நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி வியர் பண்ணும்போது நல்லா கூலிங்காகவும் இருக்கும், உடம்புக்கு நல்லதும் கூட. இந்த கிளாத் சுருங்குமான்னு கேட்டிங்கன்னா சுருங்க தான் செய்யும். அதே மாதிரி மிஷின்லேயும் வாஷ் பண்ணலாம். செகண்ட் ஒன் லினன் ஃபேப்ரிக். இது தமிழ்லையுமே லினன் தான். இது நேச்சுரல் ஃபைபர். பருத்தி எப்படி செடியிலேருந்து எடுப்பாங்களோ அதே மாதிரி தான் இதையுமே ஒரு செடியிலேருந்து தான் எடுப்பாங்க. இந்த லினன் ஃபேப்ரிக்கில் ஜென்ஸோட ஷர்ட் வரும், லேடிஸ்க்கு எல்லாமே வரும், ஓகேவா. சுடிதார், கவுனு, சாரீ, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இந்த லினன் ஃபேப்ரிக் வச்சு வியர் பண்ணியிருப்போம். இதோட ப்ரீத்தபிலிட்டி 100%. இதை வியர் பண்ணும்போது 100% நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், ப்ளஸ் கூலிங்காகவும் இருக்கும். இந்த கிளாத் சுருங்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சுருங்க தான் செய்யும். அதே மாதிரி மிஷின்லேயும் வாஷ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் சில்க்கு, தமிழில் பட்டுன்னு சொல்லுவாங்க. இது நேச்சுரல் ஃபைபர் தான். இது எப்படி தயாரிப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதாவது பட்டுப்புழு இருக்குது பார்த்திங்களா, அந்த பட்டுப்புழு ஒரு கூடு மாதிரி உருவாக்கும். அதுலேருந்து தான் இந்த சில்க் த்ரெட்டை நம்மளுக்கு எடுப்பாங்க. அந்த சில்க் த்ரெட்டை தான் நம்மளுக்கு கிளாத்தாக ரெடி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இந்த சில்க் த்ரெட் கூட நிறைய மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணி இன்னும் நிறைய டைப்ஸ் ஆஃப் கிளாத் ரெடி பண்ணுவாங்க. அதாவது சில்கை காட்டனோட மிக்ஸ் பண்ணி சில்க் காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க, சாட்டினோட மிக்ஸ் பண்ணி சாட்டின் சில்க் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதே மாதிரி கிரேப்போட மிக்ஸ் பண்ணி கிரேப் சில்க்னு கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் கிளாத் இருக்கு, நம்ம வியரும் பண்ணியிருப்போம். இதில் இந்த சில்க் காட்டன் ஃபேப்ரிக்கை நம்ம ஆரி ஒர்க் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த கிளாத் நல்லா சைனிங்காக இருக்கிறதுனால சாரீ கிளாத்தோட நல்லா மேட்ச் ஆகும். இதோட ப்ரீத்தபிலிட்டி 60%. இதை வியர் பண்ணுறதுக்கு 99% கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த சில்க் கிளாத் கூலிங்காகவும் இருக்கும், அதேமாதிரி சுருங்கவும் செய்யும். இந்த கிளாத்தை மிஷினில் வாஷ் பண்ணக்கூடாது. ஃபோர்த் ஒன்று லெதர், தமிழில் தோல். இது நேச்சுரல் ஃபைபர். இது அனிமல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஸ்கின்லேருந்து தான் இது ரெடி பண்ணுவாங்க. இதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸுமே இருக்குது. இதில் ஹேண்ட்பேக்கு, ஷூ, ஜாக்கெட்டு, ஷர்ட்டு, ஸ்கர்ட்டு, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸுமே ஸ்டிச் பண்ணுவாங்க. இதோட ப்ரீத்தபிலிட்டி 70%. இது வியர் பண்ணும்போது 70% நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
இது வியர் பண்ணும்போது நல்லா வார்மிங்காக இருக்கும். இந்த கிளாத் வந்து உங்களுக்கு சுருங்காது, அதே மாதிரி மிஷின்லேயும் வாஷ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளனல் ஃபேப்ரிக். இதோட நேம் தமிழில் வந்து ஒட்டுக்கம்பிளி. இதுவுமே நேச்சுரல் ஃபைபர் தான். இந்த ஃபேப்ரிக்கில் வந்து கவுனு, ஸ்கர்ட்டு, ஷர்ட்டு, ஜாக்கெட்டு இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்து இருக்குது. இதோட ப்ரீத்தபிலிட்டி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 0%. இதை வியர் பண்ணுறதுக்கு 100% கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி வார்மிங்காகவும் இருக்கும். இந்த கிளாத் வந்து உங்களுக்கு சுருங்காது, மிஷினில் போட்டு வாஷ் பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ஜெர்சி. இதுவும் நேச்சுரல் ஃபைபர் தான். இந்த மெட்டீரியலில் வந்து ஜென்ஸு டிஷர்ட்டு தான் மேக்ஸிமம் இருக்கும். இந்த ஸ்போர்ட்ஸ் டிஷர்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த கிளாத்தில் தான் மேக்ஸிமம் வரும். ஓகேவா? விமனுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷர்ட்டு, ஸ்கர்ட்டு, கவுனு இந்த மாதிரி நிறைய இதில் வந்து இந்த ஜெர்சி ஃபைபர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரீத்தபிலிட்டி வந்து 60%. இதை வியர் பண்ணுறதுக்கு 100% நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதேமாதிரி வார்மிங் அண்ட் கூலிங்காக இருக்கும். இந்த கிளாத் வந்து உங்களுக்கு சுருங்காது, அதேமாரி மிஷின்லேயும் வாஷ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஊல். தமிழில் வந்து கம்பளி. இதுவுமே நேச்சுரல் ஃபைபர் தான். இதை வந்து அனிமல்ஸோட ஸ்கின்லேருந்து எடுப்பாங்க. அதாவது அந்த ஹேர் இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேருந்து எடுப்பாங்க. இதில் வந்து இந்த ஷாக்ஸு, க்ளவுஸு, ஸ்வெட்டர் இந்த மாதிரிலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், யூஸும் பண்ணியிருப்போம்ல. அது வந்து இதுலேருந்து தான் எடுப்பாங்க. இந்த உள்ளன்லேயே மெல்டன் உள்ளன் அப்படின்னு இன்னொரு ஃபேப்ரிக் இருக்குது. அதுலேருந்து தான் இந்த ஸ்கர்ட்டு, ஷர்ட்டு, ட்ரௌசரு, ஜாக்கெட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுவாங்க. இதோட ப்ரீத்தபிலிட்டி வந்து 80%. இதை வியர் பண்ணும்போது 50% கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி கூலிங் அண்ட் வார்மிங்காகவும் இருக்கும். இந்த கிளாத் வந்து உங்களுக்கு சுருங்காது, அதேமாரி மிஷின்லேயும் வாஷ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டெனிம். இது வந்து நேச்சுரல் ஃபைபர். இந்த டெனிம் அப்படிங்கிறது வந்து ஜென்ஸ்லாம் வியர் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஜீன்ஸ் பேண்ட்டு, அந்த கிளாத்தோட நேம் தான் டெனிம். இப்போ இந்த கிளாத்தில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்து வந்திருக்கு. அதாவது ஜாக்கெட்டு, ஷர்ட்டு, ஸ்கர்ட்டு, கவுனு இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து வந்திருக்கு. இதோட ப்ரீத்தபிலிட்டி வந்து 50%. இது வியர் பண்ணும்போது 50% கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி கூலிங் அண்ட் வார்மிங்காகவும் இருக்கும். இந்த கிளாத் வந்து உங்களுக்கு சுருங்காது, அதேமாரி மிஷின்லேயும் போட்டு வாஷ் பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பாலிஸ்டர். இது வந்து சிந்தட்டிக் ஃபைபர். இந்த பாலிஸ்டரில் வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம வியர் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இந்த பாலிஸ்டர் கூட சில மெட்டீரியல்ஸை வந்து ஆட் பண்ணி இன்னும் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக் வந்து தயார் பண்ணுவாங்க. அதாவது காட்டனோட மிக்ஸ் பண்ணி பாலிஸ்டர் மிக்ஸ்டு காட்டன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதை வந்து சாரியோட ப்ளவுஸ் கிளாத்தாக வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இதோட ப்ரீத்தபிலிட்டி வந்து 40% தான். இதை வியர் பண்ணும்போது உங்களுக்கு 60% உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி வார்மிங்காகவும் இருக்கும். இந்த கிளாத் வந்து உங்களுக்கு சுருங்காது, அதேமாரி மிஷின்லேயும் போட்டு வாஷ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து நைலான். இது வந்து சிந்தட்டிக் ஃபைபர். இதோட ப்ரீத்தபிலிட்டி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 40%. இதை வியர் பண்ணுறதுக்கு 60% கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி இதை வியர் பண்ணும்போது வார்மிங்காகவும் இருக்கும். இந்த கிளாத் வந்து சுருங்காது, அதே மாதிரி மிஷின்லேயும் போட்டு வாஷ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஹெம்ப்பு. தமிழில் வந்து சணல். இதுவும் நேச்சுரல் ஃபைபர் தான். இந்த ஃபேப்ரிக்கை வந்து ஒரு சணல் மாதிரியான ஒரு மெட்டீரியல் வந்து தயார் பண்ணுவாங்க. அந்த கிளாத்லேயுமே அந்த சணல் மாதிரியான அந்த கலர்ஸ் வந்து ஆட் பண்ணி தான் இந்த ஃபேப்ரிக் வந்து வரும். இதோட ப்ரீத்தபிலிட்டி வந்து 60%. இது வியர் பண்ணும்போது 20% தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி இது கூலிங் அண்ட் வார்மிங்காகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த கிளாத் வந்து சுருங்க தான் செய்யும், மிஷின்லேயும் வாஷ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து வெல்வெட். இது வந்து நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக் ஃபைபர். இந்த ஃபேப்ரிக் வந்து நம்ம வியர் பண்ணியிருப்போம், அப்படி இல்லைன்னா பார்த்துருக்கவாது செஞ்சுருப்போம். இந்த கிளாத் வந்து பேக் சைடு வந்து ரஃப்பாக பிளெயினாக இருக்கும். அதே ஃப்ரண்ட் சைடு வந்து நல்லா சாஃப்டாக அதே மாதிரி ஷைனிங்காகவும் இருக்கும். இந்த ஃபேப்ரிக்கில் வந்து நிறைய கிராப் டாப்பு, கவுனு, மேக்ஸி ட்ரெஸ்ஸு, ஸ்கர்ட்டு இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபேப்ரிக்கில் வந்து டிசைன், ஃப்ளவர் டிசைன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் போட்டு கூட அந்த ஃபேப்ரிக் வந்து வருது. அது வந்து இன்னும் அழகாக அந்த ஃபேப்ரிக் வந்து எடுத்துக்காட்டும். இதோட ப்ரீத்தபிலிட்டி வந்து 50%. இதை வியர் பண்ணும்போது 60% நம்மளுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். சேம் டைம் வார்மிங்காகவும் இருக்கும். இந்த கிளாத் வந்து நம்மளுக்கு சுருங்க தான் செய்யும், மிஷினில் வந்து வாஷ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து ரயான். தமிழ்லையுமே ரயான் தான். இது வந்து சிந்தட்டிக் ஃபைபர். இப்போ வர மேக்ஸிமம் ட்ரெஸ்ஸில் வந்து இந்த ஃபேப்ரிக் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது லாங் கவுனு, மேக்ஸி ட்ரெஸ்ஸு, குர்த்தி, அனார்கலி இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ் வந்து இந்த ஃபேப்ரிக்கில் தான் வருது. இந்த ரயான் கூட நிறைய மெட்டீரியல்ஸை ஆட் பண்ணி இன்னும் நிறைய டைப்ஸ் ஆஃப் கிளாத் வந்து ரெடி பண்ணுறாங்க. இதை வியர் பண்ணும்போது 100% நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி கூலிங் அண்ட் வார்மிங்காகவும் இருக்கும். இந்த கிளாத்து சுருங்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சுருங்கும், மிஷின்லேயும் வாஷ் பண்ணலாம். 14ல் வந்து சாட்டின் கிளாத் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து தமிழ்லையுமே சாட்டின் தான். இது வந்து நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக் ஃபைபர். இந்த கிளாத்து ஃப்ரண்ட் சைடில் வந்து
நல்லா சைனிங்காக சாஃப்டாக இருக்கும். அதே பேக் சைடில் பிளைனாக தான் இருக்கும். இந்த கிளாத் வந்து அப்படியே சில்க் ஃபேப்ரிக் மாதிரி தான் இருக்கும். சைனிங்காக சாஃப்டாக இருக்கும். இந்த கிளாத்தில் வந்து லெஹங்கா, லாங் கவுன், சாரி இந்த மாதிரி எது வியர் பண்ணாலுமே நல்லா இருக்கும். அதே மாதிரி கிளாத்தை வந்து நீங்கள் லைனிங் கிளாத்தாக கூட கொடுக்கலாம். அதாவது இந்த டிரான்ஸ்பரண்டாக தெரியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உள்ள கிளாத்துக்கு, அதாவது நெட்டு கிளாத்து, சிஃபான் கிளாத்து, இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டாக தெரிகிற கிளாத்துக்கு ஃபுல்லாமே நீங்கள் இந்த மாதிரி சாட்டின் கிளாத்தை வந்து நீங்கள் லைனிங் கிளாத்தாக கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லுக்கு வந்து இன்னும் உங்களுக்கு சைனிங்காக இருக்கிறதுனால இன்னும் உங்களுக்கு அழகாக எடுத்துக்காட்டும். இதோட ப்ரீத்தபிலிட்டி வந்து 60%. இதை வியர் பண்ணும்போது 100% நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். சேம் டைம் வார்மிங்காகவும் இருக்கும். இந்த கிளாத் வந்து சுருங்காது, மிஷின்லேயும் வாஷ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு 15 சிஃபான் மெட்டீரியல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக் ஃபைபர். இந்த கிளாத் யூஸ் பண்ணி இப்போ நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. லாங் கவுன், மேக்ஸி ட்ரெஸ்ஸு, சாரீஸ், குர்த்தி, இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. நம்மளும் வியர் பண்ணியிருப்போம், ஏன்னா பார்த்துருக்கவாத செய்வோம். மேக்ஸிமம் வந்து சுடிதார் இருக்குது பார்த்தீங்களா, அதோட சால் வந்து இந்த ஃபேப்ரிக்கில் தான் கொடுப்பாங்க. இதோட ப்ரீத்தபிலிட்டி வந்து 60%. இதை வியர் பண்ணும்போது 100% கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த கிளாத் வந்து நல்லா கூலிங்காக இருக்கும். அதேமாரி கிளாத்தும் சுருங்கவும் செய்யாது. நம்ம மிஷின்லேயும் போட்டு வாஷ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கிரேப். இது வந்து நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக் ஃபைபர். இந்த ஃபேப்ரிக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். குர்த்தி, கவுன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ப்ளஸ் வந்து நம்ம வந்து சுடிதார் போடுவோம் அப்படின்னா ஃபேண்ட் வந்து இந்த மெட்டீரியல் தான் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா சாரீ ஏதாவது கெட்டுவோம் அப்படின்னா இந்த கிரேப்பை விட சில்கை வந்து மிக்ஸ் பண்ணி கிரேப் சில்க் ஃபேப்ரிக் அப்படின்னு ரெடி பண்ணுவாங்க. அந்த கிரேப் சில்கில் வந்து நம்ம சாரியை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் வந்து இந்த கிரேப் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இந்த கிளாத்தை வந்து லைனிங் கிளாத்தாக கூட கொடுக்கலாம் நம்ம. இதோட ப்ரீத்தபிலிட்டி வந்து 50%. இதை வியர் பண்ணும்போது 80% நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதேமாரி கூலிங் அண்ட் வார்மிங்காகவும் இருக்கும். இந்த கிளாத் வந்து சுருங்க தான் செய்யும். மிஷின்லேயும் போட்டு வாஷ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 17 வந்து ஜார்ஜெட். இதுவும் நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக் ஃபைபர். இதில் வந்து குர்த்தி, லாங் கவுனு, மேக்ஸி ட்ரெஸ்ஸு, அனார்கலி, சாரீஸ் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்து இருக்குது. இதோட ப்ரீத்தபிலிட்டி வந்து 60%. இதை வியர் பண்ணும்போது 100% நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதை வியர் பண்ணும்போது நல்லா கூலிங்காக இருக்கும். இந்த கிளாத் வந்து சுருங்காது. அதேமாரி மிஷின்லேயும் போட்டு வாஷ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஆர்கன்ஸா. இதுவும் நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக் ஃபைபர். இந்த கிளாத் வந்து காட்டன் மாதிரி இருக்கும். அதேமாரி டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். இதோட ப்ரீத்தபிலிட்டி வந்து 80%. இதை வியர் பண்ணுறதுக்கும் 100% கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதேமாரி கூலிங்காகவும் இருக்கும். இந்த கிளாத் வந்து சுருங்காது. அதேமாரி மிஷினில் போட்டு வாஷ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து நெட்டு. இது வந்து சிந்தட்டிக் ஃபைபர். இந்த நெட்டிலேயே 2 டைப்ஸ் ஆஃப் நெட் இருக்குது. ஒன்று வந்து சாஃப்டாக இருக்கும், இன்னொன்று வந்து ஹார்டாக இருக்கும். இந்த சாஃப்டாக இருக்கிற நெட்டு வந்து நம்மளுக்கு அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேலே அவுட்டர் லைனில் கொடுக்குறது. இதுக்கு உள்ளதான் நம்ம சாட்டின் கிளாத்து, கிரேப்பு இந்த மாதிரி லைனிங் கிளாத்து கொடுத்து ஸ்டிச் பண்ணுவோம். இது வந்து சாஃப்ட் நெட். ஓகேவா? இதில் வந்து நம்மளுக்கு ப்ளவுஸு, குர்த்தி ட்ரெஸ்ஸு, மேக்ஸி ட்ரெஸ்ஸு, லெஹங்கா இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம வியர் பண்ணுவோம். அதே மாதிரி எடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணவும் செய்யலாம். இதுலேயே வந்து எம்ப்ராய்டிங் போட்ட ப்ளவுஸும் இருக்குது. அதேமாரி பேட்ச் ஒர்க்கு, பீடு ஒர்க்கு, இந்த மாதிரி டிசைன் போட்ட நெட்டு கிளாத்தும் இருக்குது. இந்த மாதிரி கிளாத் எடுத்து சின்ன பிள்ளைங்களுக்கு கவுன் மாதிரி ஸ்டிச் பண்ணி போட்டோம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து கேன் ஹார்டு நெக். ஓகேவா? இப்போ நம்ம நெட்டு ஃபேப்ரிக் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுலேயே இது வந்து ஹார்டாக இருக்கும். இதை வந்து நம்ம எதில் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா, இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு ஏதாவது கவுன் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கவுன் வந்து நல்லா ஃப்ளஃபியாக இருக்கிற மாதிரி, நல்லா புஷ்னு இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா இந்த கேன் மெட்டீரியலை வந்து யூஸ் பண்ணணும். இந்த மெட்டீரியலை வந்து நீங்கள் அந்த கிளாத்து கூடயே வச்சு ஸ்டிச் பண்ணி அட்டாச் பண்ணலாம்னு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தனியாக ஒரு ஸ்கர்ட் மாதிரி ஸ்டிச் பண்ணி கூட நம்ம வியர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கர்ட் வந்து ரெடிமேடாக கூட கிடைக்கிது. மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஆப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெடிமேடாக கூட உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ரெடிமேடாக கூட அந்த ஸ்கர்ட்டை வந்து வாங்கிட்டு இல்லைன்னா ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் வியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மெயினான உள்ள ஃபேப்ரிக் போட்டிங்க அப்படின்னா நல்லா புஷ்னு வரும். நம்ம தேவை அப்படிங்கும்போது மட்டும் அந்த ஃப்ராக்கை வந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை போட்டோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸோட லுக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும். சின்ன பிள்ளைங்களோட ட்ரெஸ்ஸில் வந்து மேக்ஸிமம் இது தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் அது வந்து கவுன் வந்து நல்லா ஃப்ளஃபியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த கேன் வந்து எல்லோ அண்ட் ஒயிட் கலரில் வந்து கிடைக்கிது. நம்மளுக்கு எந்த கலர் தேவையோ அந்த கலர் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 20 டைப்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக்கோட நேம்ஸையும் அது யூசஸ் என்ன, அது என்னென்னு டீட்டெயிலாக நம்ம பார்த்தாச்சு. ஆனால் இது போகவே நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக் வந்து இருக்குது. நம்ம அதெல்லாம் ஃப்யூச்சர் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.